Dear friends, today class la multiplication of mixed fraction பார்க்கலாம். அதுல sum 1 எடுத்து எழுதிப்போம். sum 1 எடுத்து எழுதிப்போம். 3 into 6 by 4. 6 by 4 into 3 into 8 by 5. இப்போ இந்த sum எப்படி இருக்குன்னா mixed fraction இருக்கு. இதை fraction first மாத்தோம். fraction மாத்துறதுக்கு first of all என்ன செய்யணும்னா 4ஐயும் 3ஐயும் multiply பண்ணி அதோட வந்து 6 ஆட் பண்ணணும். சேம் ப்ரொசீஜர். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இதை ஆட் பண்ணணும். 4 into 3 12. 12 plus 6 18. 18 by 4. பகுதி அப்படியே தான் எழுதணும். அடுத்து என்ன செய்யறோம்? இன்ட்டு போட்டோம். அடுத்து வந்து 5 into 3 15. 15 plus 8 வந்து 23. 23 by 5. இது ஏதாச்சும் டிவைட் பண்ண முடியுமான்னு பார்ப்போமா? 2ஆல டிவைட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் 4ல எத்தனை 2 இருக்கு? 2 2 இருக்கு. 18ல எத்தனை 2 இருக்கு? 9 2 இருக்கு. அடுத்து என்ன செய்ய போறோம்? மல்டிபிள் பண்ண போறோம். மல்டிபிள் 9 into 23. 9 into 23. 9 into 23 207. 207 வரும். 5 into 2 10. இப்போ என்ன செய்யணும்? 207 by 10. இப்போ அடுத்த சம் பார்ப்போமா? இப்போ அடுத்த சம் எடுத்து எழுதிட்டோம். 5 into 3 by 8 into 4 into 6 by 9 எடுத்து எழுதிட்டோம். இது எப்படி இருக்கு? ஃப்ராக்ஷனா இருக்கு. சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ என்ன செய்ய போறோம்? இதை ஃப்ராக்ஷனா மாற்ற போறோம். 5ஐயும் 8ஐயும் மல்டிபிள் பண்ண போறோம். அதோட 3ஐ ஆட் பண்ண போறோம். அதேதான் 4ஐயும் 9ஐயும் மல்டிபிள் பண்ண போறோம். அதோட 6ஐ ஆட் பண்ண போறோம். சரியா? இப்போ என்ன செய்ய போறோம்? 8 into 5 40. 40 plus 3 43. 43 போட்டுட்டு பகுதி அப்படியே எடுத்து எழுதுறோம். by 8 into அடுத்து என்ன செய்ய போறோம்? 9 into 4 36. 36 plus 6 42. 42 எடுத்து எழுத போறோம். அடுத்து பைல பகுதி எடுத்து அப்படியே எழுத போறோம். 9. இதை ஏதாச்சும் டிவைட் பண்ண முடியுதான்னு பாருங்க. பண்ணலாம். இதை 2ஆல டிவைட் பண்ணா 8 2ஆல டிவைட் பண்ணா 4. 42 2ஆல டிவைட் பண்ணா 21. அடுத்து இந்த 9ஐயும் 21ஐயும் டிவைட் பண்ணுமா? 3ஆல டிவைட் பண்ணும். 9ல எத்தனை 3 இருக்கு? 3 இருக்கு. 21ல எத்தனை 3 இருக்கு? 7 3 இருக்கு. இப்ப மல்டிபிள் பண்ணி எடுத்துக்கோ. 33 into 7 என்ன வருதுன்னா 301 வரும். அடுத்து 4 into 3 12. என்ன வருது? 301 by 12. ஓகேவா? இதான் இப்போ ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? இப்போ அடுத்த சம் எடுத்து எழுதிக்கிட்டோம். 9 into 4 by 3 into 8 into 3 by 6 சம் எடுத்து எழுதிட்டோம். இது எப்படி இருக்கு? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனாக மாற்றும். 9 into 3 27. 27 plus 4 என்ன வரும்? 31. 31 by 3. அடுத்து என்ன செய்யணும்? 6 into 8 அதோட plus 3 ஆட் பண்ண போறோம். 8 into 6 48. 48 ஓட 3 ஆட் பண்ணோம்னா 50. 48 ஓட 3 ஆட் பண்ணோம்னா 51 by 6. இந்த 51 ஃபர்ஸ்ட் 3ஆல டிவைட் பண்ண முடியும். டிவைட் பண்ணுமா? 1 3s are 1. 51ல எத்தனை 3 இருக்கு? 17 3 இருக்கு. இப்போ என்ன செய்யலாம்? அடுத்த ஸ்டெப் 31 into 17. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 527. 527. இப்போ 527 by 6. இதான் ஆன்சர். இப்போ அடுத்த சம் போடுவோம்.
இப்போ அடுத்த சம் எடுத்து எழுதிட்டோம். 5 × 3/4 × 6 × 8/6. இது மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்குது. இதை ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம். 5 × 4 5 × 4 20 20 plus 3 23 23/4. இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்? 6 × 6 36 36 plus 8 என்ன வரும்? 42 42/6. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதை ஏதாவது டிவைட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். 2ஆல் டிவைட் பண்ணு. 6ல் எத்தனை 2 இருக்குது? 3 2. 42ல் எத்தனை 2 இருக்குது? 21. இப்போ எடுத்து எழுதுங்க. 21 × 23 வந்து 483 by 4 × 3 12. இப்போ இதை எதால் டிவைட் பண்ணலாம்? 3ஆல் டிவைட் பண்ணும். 3ஆல் 12ல் எத்தனை 3 இருக்குது? 4 3 இருக்குது. 483ல் எத்தனை 3 இருக்குன்னா 161. ஆன்சர் வந்து 161/4. 161/4. இதுதான் ஆன்சர். இப்போ அடுத்த சம் போடுவோம். இப்போ சம் எடுத்து எழுதிட்டோம். 3 × 2/8 × 5 × 3/4ன்னு எடுத்து எழுதிட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம். 3 × 8 அதோட ப்ளஸ் 2. இப்போ என்ன செய்ய போகிறோம்? 26/8. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 20 20 plus 3 23 23/4. இதை டிவைட் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 2ஆல் டிவைட் பண்ணும். 4ல் எத்தனை 2 இருக்கு? 2 2. 26ல் 13 2 இருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்தது 13 × 23. 13 × 23 மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ண என்ன வரும்? மல்டிபிள் பண்ணால் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 23 13 மல்டிபிள் பண்ணால் 299. 8 2 மல்டிபிள் பண்ணால் 16. இதான் ஆன்சர். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.